இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபேசியர் 1 அதிகாரம் 5 திருவசனம். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை குறித்தாக்குகின்றேன். அனைவரும் எப்படியா இருக்கின்றீர்கள்? உடல் நலமாக இருக்கின்றதா? உங்கள் அனைவருக்காகவும் இன்றைய நாளில் புனித பவுஸ்தினோஸ் மற்றும் ஜோவிட்டா மூலம் இறை இயேசுவிடம் உங்களுக்காக மன்றாடுகின்றேன். தேவன் நிச்சயம் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவார். நண்பர்களே, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்து கொண்டார். எதற்காக? நாம் அவரது பிள்ளைகளாக வாழ, நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ. இதுதான் அவரது ஆசையாக இருந்தது, அவரது திருவுளவாகவும் இருந்தது. இதையே இன்றைய வசனமும் நமக்கு மற்றும் ஒருமுறை உறுதி செய்கின்றது. கேட்போமா? அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இயேசுவின் மேன்மையும் கிருபையும் எவ்வளவு பெரியது பார்த்தீர்களா? உங்கள் அறிவும் ஞானமும் புத்தியும் செய்ய முடியாமல் போன, நீங்கள் முயன்றும் முடியாமல் போன காரியத்தை தேவனின் கிருபை செய்ய முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு சில மணித்துளிகளாவது ஜெபத்தில், இறை பிரசன்னத்தில், அவரின் துணையை நாடுவதிலும் இயேசுவை தேடுவதிலும் செலவிடுங்கள். தேங்கி நிற்கும் காரியங்களில் முன்னேற்றத்தை நிச்சயம் பார்ப்பீர்கள். எவ்வளவு நாள் உடல் நலக் குறைவாக இருந்தாலும் விடுதலையாக உணர்வீர்கள். இன்றைய வார்த்தை, அதை நீங்கள் நன்றாக படித்தீர்கள் என்றால் அதில் ஒரு சொல் வருகின்றது. அது என்ன தெரியுமா? அன்பினால் முன்குறித்தார் என்ற சொல் என்பதாய் கூறப்படுகின்றது. அதில் அதிகாரத்தாலோ பணத்தினாலோ அடிமைகளாகவோ நம்மை தேர்ந்து கொண்டார் என்று இயேசு கூறவில்லை. அன்பினால் தேர்ந்து கொண்டேன், அன்பினால் முன்குறித்தார் என்று கூறுகிறது. ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டதும் அன்பினால்தான், நம்மேல் கொண்ட அன்பினால்தான். நம்மிடம் இருந்து இயேசு திரும்ப கைமாறாக எதிர்பார்ப்பதும் அன்பை மட்டும்தான், வேறு எதையுமே இல்லை. என் பிள்ளை யார் யாரையோ நம்பி ஓடுகிறதே, பணம் செய்யும், பட்டம் எனக்கு உதவி செய்யும், சிபாரிசு என்னை மேலே அமர்த்தும் என்று நம்புகின்றதே. ஆனால் என்னிடம் கேட்கவில்லையே என் பிள்ளை. என் உயிரையே அவர்களுக்காக கொடுத்த நான் இந்த காரியத்தை அவர்களுக்காக செய்வேன் என்று என் மக்கள் விசுவாசிக்கவில்லையே என்று இயேசு கவலை கொள்வார். எனவே நமது கண்களால் எழும்பும் ஜென்ம சுபாவங்களை கொஞ்சம் அடக்கி வையுங்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மேன்மையை ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும், ஜெபமாலையிலும், ஆராதனையிலும், துதியிலும், திருப்பாடல்களை கேட்பதிலும் தேடுங்கள். அவர் உங்களுக்காக மனிதர் கண்களில் தயவை நீங்கள் பெற உதவுவார். அது வேலை காரியமோ, படிப்பு, பிசினஸ், வீடு, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஜெயம் தருவார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமக்கு சொந்தமான பிள்ளைகளாக எங்களை அன்பினால் முன்குறித்தீரே. நன்றியப்பா. நீர் எங்கள் பிணிகளை தாங்கிக் கொண்டீர், எங்கள் துன்பங்களை சுமந்து கொண்டீர். உமது அளவிட முடியாத அன்பை எண்ணி மனதார துதிக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.